மீனத்தை பொறுத்தவரை ஒரு மிரட்சியை கொடுக்கக்கூடிய நேரம் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். 2025 பல விஷயத்தில் எனக்கு அப்படி போய்டு இப்படி போய்டு என்னை போட்டு குழப்பிட்டாங்க சார். இதில் சில பேர் 7.5 சனி வந்துருச்சு, உனக்கு ஜென்ம சனியில் வந்துட்டு உன்னை இன்னுமே காலி பண்ண போகுது அப்படிலாம் சொல்லிட்டாங்க சார். காலி பண்ணுறதா இருந்தால் நம்மளை காலி பண்ணிக்கிட்டே தான் உண்டு, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க காலி பண்ணால் தான் உண்டு. சனியே வந்து காலி பண்ண போகிறாரு, அவருக்கு என்ன காலி பண்ணுற வேலையாக வச்சுருக்காரு? கிடையாது இல்லையா? அதெல்லாம் நம்ம மனசில் ஏற்றணும். ஆனால் நம்ம எங்கே ஏற்றுறதே கிடையாது. எவனாச்சும் ஒன்று சொன்னால் ஆமாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறோம். இதுதான் மீனராசியோட நிலைமை. 7.5 சனி ஏகாந்தமா இருங்க. ஏறு முகத்துல இந்த 2025 உங்களை கொண்டு போக போகுது. ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனி என்ன தெரியுமா? உங்களோட பலத்தை நிரூபிக்கிற நேரம். இந்த நேரத்தில் குறுக்கு வழியில முயற்சி பண்ணாதீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு மட்டும்தான். முருகபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகபெருமான் சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. மீனம் சிறப்பாக இருப்பீங்க. மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும்.